ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். இப்போ மல்லி சீரியலில் என்ன காரஸ்வரமாக சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்குன்னு பார்ப்போம். என்ன நடந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட வந்து அவங்களோட காதலை வந்து விஜய் கிட்ட எப்படியாவது புரிய வைக்கணும், தெளிய வைக்கணுன்றதுக்காக எவ்வளவோ எமோஷ்னலாக பேசி ட்ரை பண்ணுறாங்க. பட் நம்ம விஜய்க்கு அறிவு இல்லைங்க. ஏன்னா மனுஷன் 90s கிட்டு போல் அறிவு இல்லாமல் சுற்றிட்டு இருக்காரு. 90s கிட்டுனாலே அறிவு இல்லாமல் தான் சுற்றிட்டு இருப்போம்னு வைங்களேன். நானும் 90s கிட்டு தான். பட் அவர் 90s கிட்டான்னு எனக்கு தெரியலிங்க. ஸோ காதில் புரிஞ்சிக்கவும் தெரியல, சொல்லவும் தெரியல, ஒரு முட்டாளாக இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம மல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க எப்படியாவது புரிய வைக்கலான்ட்டு. ஆனால் மனுஷன் போசுக்குன்னு கையில் 1000 ரூபா காசு எடுத்து கொடுத்து 500 ரூபாய் பர்சில் போட்டு 500 ரூபாய் மல்லி கையில் கொடுத்து நீ வீட்டுக்கு போ மல்லின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு பற்றிக்கிட்டு வந்துடுச்சிங்க. ஏன்னா காதல்ன்றது கத்திரிக்காய் இல்லைங்க, கடத்தெருவில் போய் வாங்குறதுக்கு. அது ஒரு ஃபீல், ஓகேங்களா, அது ஒரு எமோஷ்னல். அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் எதுவும் கிடைக்காது அப்படின்ற விஷயம் நமக்கு விஜய் தெரியாது போல். கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கணும். முத்துனதுக்கு அப்புறம் கத்திரிக்காய் கடத்துறதுக்கு வந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? மாட்டுக்கு குளுத்திக்கு தான் போகும். முத்துறதுக்குள்ளேயே வாங்கினா தான் குழம்புல போட்டு சாம்பாரில் போட்டு சாப்பிட முடியும். இது தெரியாமல் நம்ம விஜய் தேவைலாம் பண்ணிட்டு இருக்காரு. சரி வாங்க, இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்க நம்ம மல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. பட் எதுவுமே நடக்கலைங்க. ஏன்னா விஜய்க்கு அந்த அளவுக்கு அறிவும் இல்லை, பொறுமையும் இல்லை. அவர் கிளம்பி ஆஃபீஸ் போக மல்லி வந்துட்டுருக்க. ஒரு பக்கம் நம்ம அரவிந்தனை வேற பார்த்துட்டாங்களா, அது வேற அவங்களுக்கு ஒரே மனசு கஷ்டமாக பிடிச்சிங்க. உண்மையும் சொல்ல முடியல அரவிந்த் கிட்ட, பொய்யும் சொல்ல முடியல. பேசாமல் அரவிந்தே கல்யாணம் பண்ணி தான் வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு லைட்டாக திங்க் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சுங்க. பட் நம்ம மல்லி அப்படி திங்க் பண்ண மாட்டாங்க. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், கோட்டை அடித்தாலும் கவுந்து போடுப்பேன் தவிர ஊரா வீட்டில் போய் படுக்க மாட்டேன்ற ஒரு கொள்கையோடு இருக்கிற மல்லி போயிட்டு இப்படி பண்ணுவாங்க சொல்லுங்கள். இப்படி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா அடுத்து மல்லிக்கு வேட்டு வைக்கணும். என்ன வேட்டு வைக்கலாம், அணுகுண்டா ஆட்டம் போமான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிளானில் அவங்க வழியில் நம்ம மல்லி சிக்குவாங்களா சிக்க மாட்டாங்களா அந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் சந்தேகங்கள் எனக்குள்ளே போயிட்டுருக்கு. உங்களுக்கும் அந்த மாதிரி போயிட்டுருக்கா சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ரஞ்சிதாவுக்கு அறிவு கம்மிங்க, பட் அழகு அதிகம். ராஜேஸ்வரிக்கு அளவும் அதிகம், அறிவும் அதிகம். நான் என்ன பண்ணுறேன் சொல்லுங்கள். அதனால் ஸோ 2 பேரும் சேர்ந்தால் கொஞ்சம் அறிவு அதிகமாக போகுதுங்க. அதனால் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. ஸோ என்ன சொல்ல வரேன்னு சொன்னீங்களா, நம்ம மல்லிக்காக அடுத்த ஸ்கெட்சை ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் ரொம்ப மோசமான ஸ்கெட்சுங்க. இதில் மாட்டினா மல்லி கதை கோவிந்தா கோவிந்தா, மாட்டலன்னா தப்பிச்சிருவாங்க. என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்ற சுறுசுறுவான சுவாரஸ்யமான விஷயத்தெல்லாம் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். டைமிங்கே முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறதுன்னு கேட்குறீங்க. சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? இதை தான் சொல்ல போகிறேன். இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, வெண்பா குட்டி முறையாக ராஜேஸ்வரி ஏற்று பேசியிருக்கா. அதை நினச்சி யாரெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. வெண்பா இது வரைக்கும் இவ்வளோ ரியாக்ஷன் கொடுக்கல. ஆனால் இந்த முறை ராஜேஸ்வரியை எதிர்த்து பேக்கை தூக்கி டப்பான் டேபிள் மடை போட்டால் பார்த்தீங்களா, தூக்கி ராஜேஸ்வரி மண்டையில் போட்டு தான் மண்டை உடஞ்சி ராஜேஸ்வரி ரத்தம் வந்து ஹாஸ்பிட்டலில் போயிருப்பா. அதை பார்த்து நானும் சந்தோஷப்பட்டுருவேன். பட் அகிம்சையும் தாங்க ரொம்ப முக்கியம். அடிதடி என்றைக்கும் ஒரு கஷ்டத்துக்கோ எதுக்கோ ஒன்றுக்கோ முடிவுக்கோ தீர்வு கிடைக்காது. ஸோ அகிம்சைன்றது ரொம்ப முக்கியம். அதனால் யாரும் கோவப்படாமல் அகிம்சை அப்படின்ற காந்திஜியோட வழியை ஃபாலோ பண்ணுங்கள், பின்பற்றுங்க, ஓகேங்களா? அகிம்சையாக இருந்தால் தான் அமைதியாக தூங்க முடியும். அமைதியாக தூங்கினா தான் அடுத்த நாள் அமைதியாக எழ முடியும். ஆக மொத்தம் அமைதிக்கெல்லாம் அமைதி, அமைதின்னு அமைதியாக இருந்தால் எப்பயுமே வாழ்க்கை அமைதியாக போகும். இதை விட்டுட்டு அமைதி இல்லாமல் அமைதிக்கெல்லாம் அமைதின்னு சொல்லிட்டு அமைதி இல்லாமல் அமைதியாக சுற்றிட்டு இருந்தால் அமைதி என்றைக்கும் அமைதியாக கிடைக்காது. இதனால ரொம்ப அமைதியாக இருக்கணும், ஓகேவா? இதனால் என்ன சொல்லுவேன்னா, அமைதியாக என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா தேங்க்யூ ஸோ மச். டாடா, சி பாய். சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சி யூ.